வணக்கம் ஷர்மிளா. சென்னை கோயம்பேட்டில் இளம் பெண் மீது காரை ஏற்றி கொலை செய்த விவகாரத்தில் 8 பேர் மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் நள்ளிரவு சென்னை கோயம்பேடில் உள்ள தனியார் பார் ஒன்றில் மது அருந்துவிட்டு நடனமாடும் போது ஏற்பட்ட பிரச்சனையில் யான்சி என்ற 18 வயது இளம் காரை ஏற்றி இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது பரிதாபமாக கொலை செய்யப்பட்டார். இந்த விவகாரத்தில் இதுவரை 7 பேரை கோயம்பேடு K11 போலீசார் கைது செய்துள்ளனர். அது மட்டுமின்றி தனியார் பாருக்கும் சீல் வைக்கப்பட்டுள்ளது. அந்த 18 வயது இளம்பெண்ணுடன் பயணித்த 17 வயது சிறுமி ஒருவர் தற்போது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார். இந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட சுமந்த் சக்திவேல் என்பவர் அளித்த வாக்குமூலத்தின்படி நடனமாடும் போது அவரது உடல் மீது தனது கைப்பட்டதால் பிரச்சனை ஏற்பட்டதாக நேற்று தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது விசாரணை முடிந்து அனைவரது மீதும் 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. BNS சட்டம் 1152 அப்படி என்ற சட்டத்தில், அதாவது ஒருவருக்கு எதிரான தன்னிச்சையான கொடுங்காயத்தை ஏற்படுத்துவது தொடர்பான வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி வழக்கு எண் 351 பிரிவு 3 அதன் கீழ் தீவிரமான அல்லது கடுமையான மிரட்டல் விடுத்தலுக்கான ஒரு வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பிரிவு எண் 103 மற்றும் பிரிவு எண் 109 இந்த 2 பிரிவுகளின் கீழும் வழக்கு பதிவு செய்துள்ளது. கொலை வழக்கு மற்றும் கொலை முயற்சி ஆகிய 2 வழக்குகளும் இந்த பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தற்போது தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது.